வரிசை 2 வரிசை 1க்கு கீழே அமைந்திருப்பதை பார்க்கவும். வரிசை 2இல் வரிசை 1 போலவே 10 குரூப்புகளில் 50 துளைகள் உள்ளன. வரிசை 2 சி டி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பகுதி சியில் 1 முதல் 25 வரையிலான 25 துளைகளும், பகுதி டியில் 26 முதல் 50 வரையிலான 25 துளைகளும் உள்ளன. வரிசை 2ஐ பேட்டரியின் நெகட்டிவ் முனையுடன் இணைக்கப்படுவதால் பகுதி சி நெகட்டிவ் பவர் சப்ளையை பெறுகிறது. சாதாரணமாக பகுதி டியில் பவர் சப்ளை இல்லை. வரிசை 1இல் உள்ளது போலவே பகுதி டியும் பகுதி சியுடன் தொடர்ச்சியாக இணைக்கப்படவில்லை. துளைகள் 25க்கும் 26க்கும் இடையே இணைப்பு இல்லாததே காரணம். டி பகுதிக்கும் நெகட்டிவ் பவர் சப்ளை இணைப்பு தேவையெனில் துளைகள் 25ம் 26ம் ஒரு ஜம்பர் ஒயர் மூலம் இணைக்கப்பட வேண்டும். எனவே மேல் பகுதியில் வரிசை 1 மற்றும் வரிசை 2 சேர்த்து பவர் சப்ளைக்காக 100 துளைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதை கவனத்தில் கொள்ளவும். கட்டருக்கு கீழே உள்ள கீழ்ப்பகுதியில் வரிசை 3, வரிசை 4 என இரு ஹரிசாண்டல் வரிசைகள் இருப்பதை பார்க்கவும். இவ்விரு வரிசைகளும் வரிசை 1, 2 போலவே ஒத்த அமைப்பு உடையது. எந்தவித வேறுபாடும் கிடையாது. தேவையெனில் இவ்விரு வரிசைகளையும் பவர் சப்ளை இணைப்புகளுக்காக பயன்படுத்தலாம். இது போன்ற ஒத்த அமைப்பு கொண்ட வரிசைகள் சர்க்கியூட் அசம்பிளிங் செய்யும் போது மிகவும் உதவியாக இருக்கும்.